بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: صلاة عماد الدين، فمن أقامها أقام الدين، ومن تركها فقد هدم الدين، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியங்கள் உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை தொடராமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று உதவி கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே, நாட்களிலே நம்முடைய தேவைகள், நம் பெற்றோருடைய தேவைகள், மனைவி மக்களுடைய தேவைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் இறைவனுக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அளித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம் அவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துவானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிடத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, துஆக்காண்டி வேண்டிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து நோய்களை ஷிஃபாக்கி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முறைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் படைத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, நம்மிடத்திலிருந்து அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவனுக்கு அடிப்படைந்தவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே உலகத்திலே மோமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, உலக மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ எல்லா விஷயங்களையும் பேசுகின்றோம், கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய அவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் கடமையாக்கி வைத்த அவருடைய கட்டமைப்பை சரியாக முறைப்படுத்த வேண்டும் என்பதை
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது தொழுகையினுடைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் உலகத்திலே இருக்கக்கூடிய பள்ளிகளிலே பல தலைமுறைகளிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மக்களிடத்திலே இல்லாத ஒரு விஷயம், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் சொல்லுவார்கள், இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே மக்கள் எப்பொழுது பொதுபோக்கு தளத்தை ஏற்படுத்திக் கொள்வார்களோ அப்பொழுது அவருடைய வசிக்கக்கூடிய அந்த கரியா கிராமங்களில் தொடர்படியான நோய் நொடிகளும் தொடர்படியான முசீபத்துகளும் உண்டாகும் என்பதாக கால ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அந்த அடிப்படையில் 2 விஷயங்களை பெருமக்களை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, தொழுகை அறவே இல்லாதவர்கள். 2, தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை முழுமையாக முறைப்படுத்துகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்லி காமிப்பான், வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் உபதேசங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், நிச்சயமாக நல்ல உபதேசங்கள் என்பது ஒரு நாள் முஃமின்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு முஸ்லிம்கள் பலரிடம் தொழுகையினுடைய வளமை என்பது அறவே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே தொழுகையாளிகளாக இருந்தாலும் கூட அந்த தொழுகையை ஜமாத்துடன் பேணுதல் என்பது பெருமக்களே அறவே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாம் கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் சொல்வதுண்டு, இவர்கள் பள்ளியினுடைய தொடர்பு இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் பள்ளியினுடைய முழுமையான தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது எங்களுக்கு கிட்டுவதில்லை, கிடைப்பதில்லை என்பதாக பெருமக்களை நாம் நினைப்பதுண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், தொழுகக்கூடிய தொழுகையாளிகள் அத்தொழுகையிலே பேணுதல் காட்ட வேண்டும். அத்தொழுகை என்பது பேணுதலாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நம்முடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காமிப்பார்கள். ஜமாத்துடன் தொழுவது என்பது பெருமக்களை குறிப்பாக ஆண்களை சார்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜமாத்துடைய தொழுகை என்பது, அந்த ஜமாத்துடன் தொழுவது என்பது பேணுதல் குறைவாக இன்றைக்கு தொழுகையாளிகள் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகிலே பெருமக்களே எந்த மதமும் சொல்லாத அளவிற்கு சமுதாய ஒற்றுமையை மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால் பெருமக்களே அது இஸ்லாமுடைய மார்க்கமாகத்தான் இருக்கும். அந்த ஒற்றுமையை இஸ்லாத்தின் தூணாகிய தொழுகையில் மட்டும்தான் பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடமாக நமக்கு பயிற்சியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, மனிதர்கள் அனைவரும் சமம், வேற்றுமை என்பது மார்க்கத்தில் இல்லை. கருப்பர் வெள்ளையர்கள் நிறம் மாறி இடம்பெறுவது என்பது இந்த இஸ்லாத்திலே இல்லை என்பதை பெருமக்களே ஜமாத்து தொழுகையின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காண்பிக்கின்றான். நாட்டின் ஜனாதிபதியாகவே இருந்தாலும் சரி, நாட்டினுடைய முதல்வராகவே இஸ்லாமியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாட்டை கௌரவிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆளுநராக இருந்தாலும் சரி, அவரும் தொழுகையில் வந்து நின்று விட்டார் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியர் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டமைத்து தந்திருக்கின்றார். இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது அறவே கிடையாது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம், அத்தாட்சி எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் பெருமக்களே ஜமாத்துடன் தொழுவதில் தான் அந்த அத்தாட்சி இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே இது வெறும் வணக்கம் மட்டுமல்ல, மாறாக சமத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது இந்த ஜமாத்துடன் தொழுவது. எனவே தான் நாம் நினைப்பதுண்டு, அப்படி நினைக்க கூடாது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இமாம் முன் நின்று நாம் தொழுவதினால்,
இமாம் ஜமாத்தாக தொழுகை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார். இமாமுக்கு பின்னால் நாம் தொழுகின்றோம். அது அவருக்கு இருக்கின்ற தனிப்பட்ட கண்ணியம், மரியாதை கிடையாது. மாறாக பெருமக்களே, சமுதாயம் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டித்தான் ஒரு இமாமை ஏற்படுத்தி அந்த இமாம் அதற்கு தொழுகைக்கு தகுதியானவர்களா என்பதை தேர்ந்தெடுத்து அவர்களை நாம் முன்னோக்கி பின்னால் தொழுகின்றோம். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த ஜமாத் தொழுகை என்பது ஒரு இமாமை முன்னோக்கி பின்னாடி மக்கள் எல்லாம் தொழுவது என்பது பெருமக்களே சமுதாய ஒற்றுமையை, ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை பலப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையை நம் ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்பதை நமக்கு நியமித்து காட்டி தந்திருக்கின்றான். எனவே தான் பெருமக்களை நிர்பந்தம் இல்லாமல் தொழுகையை விடுவது என்பது எந்த விதமான தக்க காரணமுமின்றி ஒருவர் ஜமாத்து தொழுகையை விடுவது, தக்க காரணம் இல்லாமல் தன் வீட்டிலே தொழுவது, அது நிஃபாக், நயவஞ்சகத்தன்மை என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கிதாபிலே நாம் பார்க்கின்றோம், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை பதிவு செய்வார்கள். ஹஸரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவிப்பார்கள். மன் சர்ரஹு ஐ யல்கல்லாஹ், மன் சர்ரஹு ஐ யல்கல்லாஹ் கதன் முஸ்லிமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வை முஸ்லிமாக நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதாக நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? அல்லாஹ்வை நாங்கள் இந்த கோலத்திலேயே இஸ்லாமியனாக இருக்கும் பொழுதே நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு மூமினுக்கு இருக்கின்றதா? நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? ஃபல்யுஹாஃபிலு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், அலா ஹாவுலாய் ஸலாத்தி ஐஸ் யுனாதி பிஹின்ன. தொழுகை அழைக்கப்படும் பொழுதே, அழைப்பாளர் முஅத்தின் பிலால் சாப் உங்களுக்கு பாங்குலியை கொடுக்கும் பொழுதே அந்த தொழுகையை நீங்கள் ஜமாத்துடன் பேணி தொழுது கொள்ள வேண்டும். ஃபைன்னல்லாஹ ஷர்ரஅ லிநபியிக்கும் சுனனுல் ஹுதா. நிச்சயமாக நீங்கள் ஜமாத்துடன் பேணி தொழுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதாக நீங்கள் இருக்க முடியும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜமாத்துடன் தொழுவதைத்தான் வழிகாட்டுதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். எனவே ஃபைன்னஹுன்ன மின் சுனனில் ஹுதா. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள், இப்படி ஜமாத்துடன் தொழுவதுதான் அவனுடைய சட்டத்தில் அடங்கும் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் சொல்லுவார்கள், வலக்கது அன்னக்கும் சல்லைத்தும் ஃபீ புயூதிக்கும் கமா யுஸல்லி. நீங்கள் மற்றவர்களை போன்று, அதாவது பெண்களை போன்று, ஹாலல் முஹ்தலிஃபு ஃபீ பைத்திஹி, எந்த விதமான தக்க காரணமின்றி வீட்டிலே நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் தேவையின்றி லதரத்தும் சுன்னத நபியிக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை, வழிமுறையை நீங்கள் மாற்றியவர்களாக ஆய்விடுவீர்கள், விட்டவர்களாக ஆய்விடுவீர்கள். வலவு தரத்தும் சுன்னத்து அபிக்கும், ஒரு கால் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் லலல்தும், நீங்கள் லலாலத்திலே, ஜஹாலத்திலே, மடமைத்தனத்திலே உள்ளாக்கப்படுவீர்கள் என்பதாக இந்த ஹதீஸை பெருமக்களே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிக்கின்றார்கள். நாம் இந்த ஹதீஸை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பல விஷயங்களை இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு மழையுடைய நேரமோ ஒரு வெயிலுடைய தாக்கமோ சில நேரங்களிலே நிர்பந்தம் கொடுத்திருக்கின்றார்கள், உதிர் கொடுத்திருக்கின்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எக்காரணமும் இல்லாமல், எந்த உதிரும் இல்லாமல், தேவையில்லாமல் வீட்டிலே தொழுவதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திற்கு மாற்றம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், பெருமக்களை ஜமாத்து தொழுகை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜமாத்து தொழுகைக்கு இவ்வளவு சட்டம் அப்படின்னு சொன்னா, தொழுகையே இல்லாம இருக்கிறவங்க சிந்தனை செஞ்சு பாருங்க. தொழுகையே அறவே விட்டு விடுவர்களுடைய நிலைமை என்னவாகும் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே தான் சஹாபாக்கள் அறிவிப்பார்கள், வலக்கது ராயித்துனா, எங்களுடைய காலகட்டத்திலே வலக்கது ராயித்துனா வமாயத்த ஹல்லஃப் அன்ஹா இல்லல் முனாஃபிக், எங்களுடைய காலகட்டத்தில் முனாஃபிக்கை தவிர, நயவஞ்சவர்களை தவிர, கெட்டவர்களை தவிர யாரும் ஜமாத்து தொழுகையை விட்டதாக வரலாறு இல்லை என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஜமாத்து தொழுகையை தேவையில்லாமல் யாராவது விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் முனாஃபிக், நயவஞ்சகர்கள் என்பதாக
சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அறவே தொழுகையே இல்லாமல் இருக்கின்றோமே, இதனுடைய பாவம் செயல்பாடுகள், இதனுடைய குற்ற பரிகாரம் எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை பெருமக்களே நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் சொல்லுவார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தொழுகை உங்களுக்கு கடமையாக்கிவிட்டது என்று சொன்னால் அந்த தொழுகையை அவ்வளவு தக்பீருடன் தொழுகை முயற்சி பண்ணி கொள்ளுங்கள். அவ்வளவு தக்பீர் ஆரம்பம் முதற்கொண்டே நீங்க என்ன செய்யுங்க, இப்பதானே காமத்து சொல்லுவாங்க, இப்பதானே ஒரு ரக்காயத்து முடிஞ்சிருக்குது, இப்பதானே 2 ரக்காயத்து முடிஞ்சிருக்கு, இப்படி தொழுகை எக்காரணத்தை கொண்டு ஜமாத்தை நீங்கள் பிற்படுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் ஜமாத்தை பிற்படுத்தி தொழுகிறீர்கள் என்று சொன்னால் அது நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளம், முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். ஹதீஸிலே நாம் நெடுவிலும் நாம் பார்க்கின்றோம், வலக்கது கான ரஜுலு யூதி பிஹா யுஹாதி, வலக்கது கான ரஜுலு யூதி பிஹா யுஹாதி சொல்லுவார்கள், பைன ரஜுலுனி, எங்களுடைய காலகட்டத்திலே ஒருவர் முடியாமல் இருந்து விட்டார் என்று சொன்னார், ஒருவருக்கு முடியல, பள்ளிவாசலுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட சட்டத்தை எங்களுக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால், பைனர் ரஜுலைனி, 2 நபர்களை அனுப்புவாங்க. யாருக்கு? யாரு பள்ளிவாசலுக்கு நடக்க முடியலையோ அவங்க வீட்டுக்கு எங்களிலிருந்து 2 நபர்களை அனுப்புவார்கள். பைனர் ரஜுலைனி எந்த அளவு என்று சொன்னால், ஹத்தா யுகாமு ஃபி ஸஃபி, அவர்களை கொண்டுட்டு வந்து சஃப்ல நிப்பாட்டப்படும். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு முடியாதவர், பள்ளிவாசலுக்கு நடக்க முடியாதவர் வீட்டிலே தொழுதால் கூட எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபர்களை அழைச்சி அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களை கூட்டிட்டு வந்து சஃப்ல நிப்பாட்டி ஜமாத்தோட தொழுகணும். இதுதான் ஜமாத்துடைய சிறப்பு, தொழுகையினுடைய சிறப்பு என்பதாக எங்களுக்கு எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமக்களே, நயவஞ்சகன் என்ற வார்த்தை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எவ்வளவு கடினமான சொல். ஹதீஸிலே நயவஞ்சகன் என்ற வார்த்தை எவ்வளவு கடினமான சொல். நயவஞ்சகனா என்ன? இங்கிட்டு ஒண்ணு பேசுவோம், அங்கிட்டு ஒண்ணு பேசுவோம், அல்லாஹ்விற்கு பிடித்தமான மனிதரை விட்டும் தூரமானவர்கள், இப்படி பல அர்த்தங்கள் நயவஞ்சகத்திற்கு ஹதீஸிலே நாம் காண முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை இல்லாதவங்களுக்கு இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும். தொழுகை அறவே இல்லாதவங்க இருக்கிறோம், அவங்களுக்கு இல்ல இந்த தண்டனை, ஜமாத்தோட தொழுவாதவங்களுக்கே இந்த சட்டம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தொழுகை இல்லாமல் இருக்கிறவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி பெருமக்களை நாம் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லுவாங்க, பல ஹதீஸ்கள்ல இடம்பெறக்கூடிய வார்த்தைகள். அஸ்கலல் அலல் முனாஃபிகி, முனாஃபிக்கினுடைய அடையாளம் 2 விஷயங்களை சொல்லுவாங்க. முனாஃபிக்கினுடைய அடையாளம் மினல் ஃபஜ்ரி வல் இஷா, முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப கடினமாக ஒரு தொழுகையாளி இருக்கிறோம், தொழுகை இல்லாதவங்களை ஒரு ஓரமா வைப்போம். தொழக்கூடியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸ்கலல் அலல் முனாஃபிகின், முனாஃபிக்கினுடைய அடையாளம் 2 விஷயம் அவங்களுக்கு கடினமா இருக்கும். என்ன 2 விஷயம் கடினமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் அவங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். யாரு ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் ஜமாத்துடன் பேணவில்லையோ அவங்கள முனாஃபிக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. சிந்தனை செஞ்சு பாருங்க. அதனாலதான் ஃபஜ்ருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா சொல்லி முடிக்க முடியாது. குர்ஆன்ல பல இடங்கள்ல இன்னைக்கு தொழுகையினுடைய விஷயங்கள் ஹதீஸுடைய நெடுவிலும் நீங்கள் பாருங்க. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த சுபுஹ் தொழுகை இருக்கு பாருங்க, சுபுஹ் தொழுகையுடைய முன் சுன்னத்துக்குள்ள நன்மையை பல்லுடைய நன்மையை போன்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவருடைய சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஃபஜ்ருடைய பின் சுன்னத் இல்ல, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்தை பேணுதலாக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு மாஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த துன்யாவுடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட சிறந்தது, அவ்வளவு நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுபுஹுடைய தொழுகையினுடைய முன் சுன்னத்துக்கு வச்சிருக்கிறான். சிந்தனை செஞ்சு பார்க்கணும். சுபுஹுடைய சுன்னத்துக்கே இவ்வளவு நன்மை அப்படின்னு சொன்னா ஃபஜ்ருடைய அந்த ஃபர்லுக்கு எவ்வளவு பெரிய நன்மையை என்ன செஞ்சிருப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாம் கேள்விப்படக்கூடிய வார்த்தை இதுதான், யார் இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுகிறாங்களோ நிஸ்ஃபுல்லை, பாதி இரவு நின்று வணங்கிய நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். யார் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாங்களோ முக்கம்மில் இல்லை, ஏன்னா முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை இந்த 2 தொழுகைக்கும் என்ன செய்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய நாமோ நம்முடைய செயல்பாடுகளை எப்படி ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பெருமக்களை ஏதோ கடைசியில வந்து ஜமாத்துல சேர்ந்தா போதும்,
இதுல பெரிய நன்மை இல்லை, தொழுகை நம்மளுக்கு கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருமக்களை இது மிகப்பெரிய குற்றச் செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஜமாத் நடக்குது எந்த விதமான தக்க காரணமும் இல்லாமல் நீங்க என்ன செய்றீங்க, பாத்துக்கிறலாம், வந்துக்கிறலாம், லேட்டா வந்துக்கிறலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜமாத்துடைய முழு சிறப்பையும் நீங்க இழந்து விடுவீர்கள். ஜமாத்துடைய முழு சிறப்பையும் இழந்து விடுவீர்கள். அதனாலதான் ஹதீஸ்ல எழுதுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இகாமத்து சொல்லப்பட்ட பொழுது ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து தக்பீர் கட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, இமாமத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகை முடிச்ச பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஓடி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப இந்த சஹாபாக்கு இந்த நபர் ஓடி வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கடினமாக கண்டிச்சாங்க. தொழுகையை நீங்க நிரப்பமாக தொழுகுங்க, அவசரமாக என்ன செஞ்சிடாதீங்க, தொழுகைக்கு ஓடி வராதீங்க. இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்க சொல்லப்பட்ட பின்பே நீங்க என்ன செஞ்சிருங்க, சுன்னத்துகளை தொழுது நீங்க என்ன செய்ய, துவா செஞ்சு கொண்டே இருங்க, தொழுகையை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இகாமத்து சொல்லும் வரை யார் தொழுகை எதிர்பார்த்தவர்களாக அந்த இடத்துல அமர்ந்து என்ன செய்யறாரு, திக்ர் செய்யறாரு, துவா செய்யறாரு, இபாதத் செய்து கொண்டு இருப்பாரோ, இபாதத் செய்யக்கூடிய நேரம் வரை தொழுகை இகாமத்து சொல்லும் வரை அவர் தொழுகையினுடைய நிலைமையில இருக்கிறார். தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருந்ததின் காரணமாக அவருக்கு தொழுகையினுடைய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக எழுதுவார் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. பெருமக்களே, நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்ன நபியுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் தொழுகை வர்றாங்க அப்படின்னு சொன்னா யார் தொழுகை வர்றா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஃபஜ்ர்ல உட்காருவாங்க பாருங்க, கவலைப்படுவாங்க பாருங்க உம்மத்து மேல, யார் இன்னைக்கு தொழுகை வரல அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. ஃபஜ்ருடைய தொழுகை முடியவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்களையும் அமர வைப்பாங்க, எல்லா முகத்தையும் பார்ப்பாங்க. இன்னைக்கு மார்க்கத்துல ஒரு மூமினுடைய முகத்தை பார்த்தா நன்மை அப்படின்னு சொல்றது இஸ்லாம் மார்க்கத்துல மட்டும்தாங்க, வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கிறது என்னதுங்க, நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுறாங்க. ஒவ்வொரு முகமாக பார்ப்பார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு முகம் தென்படவில்லையோ சஹாபாக்கள் அழைத்து செல்வார்கள், இந்த மனிதரை சுபுடைய தொழுகையில நம்ம பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுபுடைய தொழுகை அவ்வளவு பறக்கத்து வாய்ந்தது பெருமக்கள். இன்னைக்கு அந்த தொழுகையில தான் இன்னைக்கு பொதுமோக்கத்தனமாக தொழுகையாளிகள் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தக்பீர் கட்டும் வரை மக்களை பார்க்க முடியல. எப்படியும் நம்ம தொழுகை வந்துடுறோம், அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா என்ன ஆக போகுது பெருமக்களை, ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குது, சில நேரங்கள்ல தூங்கிட்டோம், அது வேற விஷயம். ஆனால் வேண்டுமென்று என்ன செய்யுது, தினமும் இதே பழக்கத்தை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா பெருமக்களே, அதுல எந்த விதமான சிறப்பையும் நம்ம அடைந்து கொள்ள முடியாது. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ருடைய சுன்னத் இருக்குது பாருங்க, அதை தொழுகை முடிச்ச பின்னாடி தொழுதுக்கிறது, அது சட்டத்துல இருக்குது. ஏன் என்ன சட்டத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ருடைய சுன்னத்து ஃபர்லுடைய அந்தஸ்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அதனால ஃபஜ்ருடைய ஃபர்லை தொழுதுக்கு நம்ம சுன்னத்தை தொழுதுக்குருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுடைய பழக்கம். பெருமக்களே, இந்த சட்டம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில தினமும் இதை என்ன செய்வோம், சில நபர்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஃபஜ்ருடைய ஃபர்லை முடிச்சுட்டோம், லேட்டா தானே வர்றோம், பின்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், சுன்னத்தை தொழுதுக்கிடுவோம். ஃபஜ்ருடைய முன்சுன்னத்துடைய மகிமையை நன்மையை சஹாபாக்களுக்கு சமுதாயத்திற்கு தெரிவிப்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நேரங்கள்ல லேட்டா வந்துடுறீங்க, என்ன தொழுகை உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டுருச்சு, ஃபஜ்ருடைய ஃபர்ல் முடிய போகுது அப்படின்னு சொன்னா ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, நீங்க முன் சுன்னத்தை தொழுதுக்கிறலாம். இது ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு மட்டும். இது எப்போ நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு மக்களுடைய பழக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இதை ஒரு பெரிய இது சட்டம் இருக்குது, இந்த ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், தினமும் நம்ம லேட்டா வர்றது, தினமும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு லேட்டா வர்றது, அதற்கு பின்னாடி சுன்னத்து தொழுகிறோமா என்னன்னு தெரியல, வல்லாஹு அலம், அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான். என்ன செய்யுது, இது போன்ற மார்க்கத்துல நம்ம என்ன செய்யுது, ஒரு ஹதீஸ் இப்படி நமக்கு தெளிவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாமளா ஒரு தெளிவை எடுத்துக்கிறது. இது இப்படித்தான் சட்டம், இப்படி செஞ்சுக்கிறலாம், எப்ப வேண்டுமானாலும் வரலாம், தினமும் என்ன செய்யறோம், ஃபர்ல லேட்டா தொழுதுட்டு சுன்னத்தை தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமளா அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வச்சுக்கிறது. பெருமக்களை, இது மிகப்பெரிய தவறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றார்கள். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையாளிகளா இருக்கக்கூடிய நாமோ ஜமாத்தை பேணக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஜமாத்துடைய தொழுகையில பேணுதல் வேண்டும். பேணுதல் இல்லாம என்ன செய்யறோம், நம்ம வேண்டுமென்றே நம்ம காலங்களையும் நேரங்களையும் நம்ம கடந்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஃபர்லுடைய தொழுகையை கொண்டு எந்த விதமான பிரயோஜனத்தை பெருமக்களை நாம் அடைந்து கொள்ள முடியாது. எனவே தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், அதற்கு பின்னாடி வந்த சஹாபாக்களுடைய காலம் என்ன அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு ஒரு மனிதர் ஜமாத்த பேணுதல் இல்லாம இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கேட்பாங்க, சஹாபாக்களும் கேட்பாங்க. வரலாறுகளை பதிவு செய்கின்றார்கள், சுலைமான் என்ற ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுக வரல. ஹதீஸ் நம்ம கவனிக்கணும், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவர் வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வளமையாக அவங்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களோ செஞ்சாங்களோ அதை அப்படியே கடைபிடித்து வந்தார்கள். சுபுவுக்கு பின்னாடி சஹாபாக்களை பார்க்கிறாங்க, சுலைமான காணமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சுலைமான் இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கடை வீதிகள்ல அந்த சுலைமான் என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய தாயார ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். நல்லரை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய மகனார் என்ன செய்யல, இன்னைக்கு சுபுடைய தொழுகையில நம்ம ஜமாத்துல தொழுகிறத நாங்க பார்க்கலையே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. அதற்கு அந்த அம்மா சொல்லிச்சான், நைட்டு ஃபுல்லா இபாதத் செஞ்சாரு என் மகன், தொழுகல தூங்கிட்டாருன்னு சொல்லல, நல்லா கேட்கணும். நைட்டு ஃபுல்லா இபாதத் செஞ்சாரு என் மகன், இபாதத் செஞ்சனால சுபுடைய தொழுகையை இழந்துட்டாரு, தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களா, சலாத்து சுபுஹி, சுபுடைய பரக்கத்து இருக்குது பாருங்க, ஜமாத்தோட தொழுகிறது. நீங்க இரவு முழுவதும் தொழுவதை விட, இரவு முழுவதும் நின்று தொழுவது இபாதத் செய்வீங்க, ஆனா அதை விட ஃபஜ்ருடைய தொழுகை மேலானது என்பதாக ஒரு மகன்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டார். அப்ப பெருமக்களே, அப்ப ஜமாத்துடன் தொழுவது என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், அவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருப்பதன் காரணமாகத்தான் ஹதீஸுடைய நெடுவிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தொழுகுங்க அப்படின்னு சொல்லி சொல்வதை விட ஜமாத்துடன் தொழுகுங்க என்பதைத்தான் என்ன செய்வாங்க, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க முஸ்லிம் புகாரி கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் பதிவா இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க, ஸல்லல்லாஹு யௌம ஃபீ ஜமாஅத்தி இத்ரிகு தக்பீரத்துல் ஊலா, எவர் 40 நாட்கள் ஜமாத்துடன் என்ன செய்யறாங்க, முதல் தக்பீருடன் தொழுகிறாங்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு 2 விஷயங்களை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குத்திபத் லஹும் பராத்தானி, 2 விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். 40 நாட்கள் எப்பவுமே ஜமாத்துடன் தொழுகிறது, தொடர்படியாக 40 நாட்கள் ஒரு மனிதர் தொழுதார் அப்படின்னு சொன்னா 2 விடயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். ஒன்று என்ன சொன்னா, பராத்து மினன் நார், நரகத்தினுடைய விடுதலையை இந்த உலகத்திலேயே அவருக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. பராத்தானி 2வது விஷயம் சொன்னாங்க, மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தன்மை, உள்ளத்துல இருக்கக்கூடிய கசடுகள், பொறாமை, எல்லா விஷயங்களையும் இந்த ஜமாத்துடன் தொழுவதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து விடுவான், நிஃபாக் தன்மை எடுத்து விடுவான் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஒரு நபி தோழர் யதார்த்தமாக, மார்க்கத்துல யதார்த்தமாக ஒரு பெண்ணை பார்த்து யதார்த்தமாக என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சொந்த பந்தங்கள் மனைவி என்ற எண்ணத்துல என்ன செஞ்சிட்டார், ஒரு பெண்ணை முத்தமிட்டார். ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, முஸ்லீம்ல ஹதீஸ் பதிவா இருக்குது. முத்தமிட்டார், அவருடைய மனைவி என்பதாக தெரியல. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி வந்து சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக சொல்லி கேட்கிறாங்க. இப்போ மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாரா, இது போன்று என் சொந்த உறவுகள் என்ற எண்ணத்துல நான் என்ன செஞ்சிட்டேன், ஒரு பெண்மணியை நான் முத்தமிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய குற்றவியலை நீங்க செஞ்சிட்டீங்களா, இவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதற்கு மன்னிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, மன்னிப்பு இருக்குது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால் அதற்கு மன்னிப்பை வழங்குவான் என்று சொன்ன நோக்கத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கிட்டான். அகீமு ஸலாத்த தரஃபஇன் நாரி வஸலஃபும் மினல் லைலி இன்னல் ஹஸனாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தியாயத்தை இறக்கிட்டான். என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், என்ன காலையினுடைய ஓரங்களிலும் பகலின் 2 முனைகளிலும் இருக்கக்கூடிய தொழுகையிலையும் அதே போன்று இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய தொழுகையிலும், அதாவது 5 நேர தொழுகைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, நிறைவேற்ற சொல்லுங்க. அவர்கிட்ட அல்லாஹ் அத்தியாயம் இருக்கிறான், நிறைவேற்ற சொல்லுங்க. இந்த தொழுகை இருக்குது, இன்னல் ஹசனாத்தி, நல்ல விஷயங்கள் இருக்குது, நற்காரியங்கள், இந்த தொழுகை இருக்குது பாருங்க, இது இவன செய்யா அவருடைய பாவமான செயலை நீக்கிவிடும் என்று சொன்ன இறைவன் நமக்கும் சேர்த்து ஒரு அத்தியாயத்தை இப்படி முடிக்கிறான். நாளிக்க திக்ராலி தாக்கிரின், நல் உபதேசம் என்பது, இந்த அத்தியாயம் என்பது அதை நல்ல சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பலன் தரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அத்தியாயத்தை முடிக்கிறான்.
அந்த சஹாபி கேட்டாரா, யார சொல்லலாம், இந்த ஆயத்து நன்மை நீங்க செய்யுங்க, 5 நேரம் தொழுகுங்க, நீங்க தொழுகிறத கொண்டு பாவங்களை என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தை இறக்கி இருக்கிறானே, இந்த ஆயத் எனக்கு மட்டுமா அல்லது உங்க சமுதாயத்துக்கும் சார்ந்ததா என்பதாக அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, இந்த அத்தியாயம் உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை, இறங்கின அத்தியாயம் இல்லை, என்னுடைய முழு சமுதாயத்திற்கும். யார் தொழுகையை ஜமாத்துடன் பேணி தொழுவார்களோ அவர்களுக்கும் அவர்கள் என்ன குற்றவியல் செய்தாலும் கூட இன்னல் ஹசனாத்தி நன்மையான விஷயங்கள் இது செய்யா பாவமான செயல்களை போக்கிவிடும். இது என்னுடைய உம்மத் எல்லா நபர்களுக்கும் சாரும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள். எனவே தான் நல்லா மற்றொரு இடத்திலே சொல்லுவான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன மௌகூத்தா, தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரம் ஆக்கப்பட்டு விட்டுச்சு. இந்த நேரத்துல தான் நீங்க தொழுகணும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரம் வகுத்து கொடுத்த ஒரு கடமை. எனவே அந்த கடமையை அந்தந்த நேரத்தில் நீங்க என்ன செஞ்சிருங்க, தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களை சொல்லி காமிக்கின்றார். எனவே இங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், தொழுகை என்பது தொழுகையாளிகளுக்கு அதை தொழுகின்றோம், அதை ஜமாத்துடன் என்ன செய்யணும், பேணுதல் வேண்டும். அந்த ஜமாத்துடன் அந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுதுதான் என்ன செய்யுது, தொழுகையினுடைய முழு சிறப்பும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே என்னமோ தொழுகை வந்துடுறோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால தொழக்கூடியவர்கள் தொழுகை வந்துடுறோம். அந்த தொழுகை என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வர்றதுனால என்ன செய்யறதில்லை, எதுவும் பாவம் நிகழ்ந்துட போறது இல்லை, எதுவும் வியாபாரங்கள்ல பெரிய தொழில் முடங்கிட போறது இல்லை. என்ன செய்ய போறோம், மிஞ்சி போனாங்கிற வாசல்ல உட்கார்ந்து இருக்க போறோம், தேவையில்லாத விஷயங்களை பேச போறோம். அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நாம நல்ல விஷயங்களை நம்ம குடும்பத்திற்காக நம்ம எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது அதற்கான துவா செய்யறதுனால, குர்ஆனை எடுத்து ஓதுறதுனால பெருமக்களை எந்த விதமான தவறும் ஏற்பட போறது இல்லை. இதுதான் முழுமையான தொழுகை என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று தொழுகை இல்லாதவர்கள், ஜமாத்தோட தொழுகிறவங்களுக்கு இவ்வளவு பரிகாரம் குற்றவியல் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தொழுகையை அறவே மறந்திருக்கின்றவங்க பெரியார்களே, சகோதரர்களே, ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவருடைய நிலைமையை நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் எப்படி நமக்கு சுகமான வாழ்க்கையே என்ன பேசக்கூடிய நாவுகளே, வார்த்தைகளே, உடலமைப்பு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறானோ, அதே போன்று அல்லாஹ் சில நேரங்கள்ல அவனுடைய கோப பார்வையும் இறங்கும். நாம அவனுக்கு தவறுதலாக நம்ம என்ன செய்யறோம், கோபம் ஏற்படும் அளவு நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய குற்றப்பரிகாரம் நமக்கு ஏற்படும். இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகை என்பது சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க, எவ்வளவுதான் நீங்க கேளுங்க பேசுங்க, அந்த தொழுகையினுடைய மகிமை என்பது பெருமக்களே அல்லாஹ் சொல்வதை கொண்டு தாலிக்க திக்ராலி தாக்கி, இது அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம், இது அல்லாஹ்வுடைய அத்தியாயம். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், உண்மையிலேயே நான் முஸ்லீம் தான், நான் முஸ்லீமுடைய தாயுடைய வயிற்றுல தான் அல்லாஹ் எனக்கு பிறக்க வச்சிருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, தாலிக்க திக்ராலி தாக்கி, முஸ்லீம்களுக்கு இந்த அத்தியாயம் புரியும், சிந்திப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம், தொழுகையுடைய விஷயங்களை ஏன் ஹம்சரா இருக்கிறோம், ஏன் கவனக்குறைவா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தியாயங்களை, அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் தூரமாகி கொண்டு இருக்கின்றோம். அவ்வளவுதான் விஷயம். அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்காம அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விஷயங்களை என்னது, அதற்குள்ள கண்ணியம் என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பதை முஃமின்கள் விளங்குறது கிடையாது. எனவே தொழுகை மட்டும் தூரமாகி கொண்டு இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மூமினுடைய உள்ளத்துல இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, அவனை தூரமாக்குறது, அவனை குற்றப்பரிகாரமாக குற்றவியல் உள்ள சட்டத்துக்கு அல்லாஹ் அவனை ஏற்படுத்துவது, அவனை பாவியாக அல்லாஹ் ஆக்குறதுக்கு சமம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய உள்ளத்துல இருந்து என்ன செய்யப்படும், தொழுகை எடுக்கப்பட்டு நல்லா பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, சகோதரர், தொழுகையைத்தான் என்ன செஞ்சிருவான் ஷைத்தான் முதல்ல கை வைப்பான். தொழுகை போச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே போச்சு. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் என்ன செய்யறோம், பள்ளிவாசல்ல வந்து எல்லா ஊர்லயும் இன்னைக்கு பஞ்சாயமா இருக்கட்டும் எல்லாமே என்ன செஞ்சிருவோம், என்ன பள்ளிவாச காலியா இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஊர்ல இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு இளைஞர்கள், இவ்வளவு பெரியவர்கள், இவ்வளவு இருக்கிறவங்க 100 பேரா எக்கூடியில இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்ல இவ்வளவு இருக்கிறாங்களா. அப்போ இது பள்ளி அப்படின்னு சொல்றது இபாதத்திற்கு சம்பந்தப்பட்டது. அப்ப மற்ற விஷயங்களுக்கு நம்ம தொடர்பு எடுக்கக்கூடிய நாமோ அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு, அல்லாஹ்வுடைய கடமைகளை தூரமாக்குறோம் அப்படின்னு சொன்னா நாம எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவர்களாக பெருமக்களே ஆக முடியும்? சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நினைச்சிருக்கான், நல்ல அறிவாற்றலை, சிந்திக்கக்கூடிய ஜஹன தன்மையை நம்மளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். யாரும் இபாதத்திலே குறைந்தவர்கள் என்பதாக சொல்ல முடியாது. சில நேரத்தில் மறதியா இருக்கும், அவ்வளவுதான். யாரும் குற்றம் இல்லை. ஒரு மனிதர் தொழுகை இல்லாம இருப்பாரு, நிரந்தர தொழுகையாளியை விட சில நேரங்கள் என்ன செஞ்சிருவார், இவரும் வெற்றி போயிடுவார், உயர்ந்த இடத்துக்கு போயிடுவார். அல்லாஹ்விடத்துல கொஞ்ச நேரம் சிந்திக்கணும், எதற்கு நம்மள அல்லாஹ் படைச்சான், இதான் வாழ்க்கையா,
இது என்ன எத்தனை நாள் வாழ்க்கை, கேரண்டியான வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சில நிமிடம் சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படியே மாற்றமாயிரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தொழுகக்கூடியவர்களை பேணுதலுடன் தொழக்கூடிய நல்ல மக்களாக உருவாக்கி கொடுப்பானாக. அதே நேரத்தில் தொழுகை இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதை சிந்தனை செய்து நாம் எதற்கு படைக்கப்பட்டும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து விரும்பக்கூடிய காரணம் என்ன என்பதை விளங்கி தொழுகை இருக்கக்கூடிய நல்ல மோமின்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.